பிள்ளைகளாகிய எங்களை நீர் இப்படி கூட்டி சேர்த்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பதுதான் எங்கள் தகுதி, உம்மை துதிப்பதுதான் எங்கள் தகுதி. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த. அப்பா, கேருபீன்கள் சேராபீன்கள் உம்மை ஓயாமல் துதிக்கிறது போல நாங்கள் இந்த நேரத்தில் அப்படியாகவே துதிக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இஸ்ரவேலின் ராஜா பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சணிய கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்தோ, கரங்களை உயர்த்தியோ, கரங்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்தோ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் மகிமை கனத்தை நாம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, உம்மை வாழ்த்துகிறோம். துதிக்கு பாத்திரராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಇಲ್ಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. உம்மை போல நேசிப்பதற்கு, உம்மை போல அன்பு செலுத்துவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை அம்மா. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಎದ್ದದ್ದಾನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಎದ್ದದ್ದಾನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸಿದೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂದ ದೇವರು ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಕುರಿತು ಇದವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನಿನ್ನ ಹೆಸರು ತಿಳಿದು ನಡೆಸಿರುವೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವಾ. ನನ್ನ ಸಹ
ಬಂಡೆ ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ. ನಾನಿಲ್ಲಯ್ಯ ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು, ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವರು ನೀನೇ ಏಸಯ್ಯ, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಏಸಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ, ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ನಿನ್ನಂದ ದೇವರು
ಪ್ರೀತಿಸುವವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನೇ ಇಲ್ಲ. உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சகோதரிகள் உங்கள் கரங்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு துதியை ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய அன்புதான் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினது. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினது. உம்முடைய அநாதி ஸ்நேகத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தான். இந்த கிருபையின் கூட்டத்தின் தலைவராக, நாயகராக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். హల్లెలూయా. నీ కృపలేని క్షణం, నీ దయలేని దినం నేను ఊహించలేనయ్యా. యేసయ్యా, నీ కృప నాకు చాలునయ్యా. పాడి దేవుని నామమున మహిమపరచు. యేసయ్యా, నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. నీ కృపలేని క్షణము, నీ దయలేని దినము నేను ఊహించలేనేసయ్యా. నీ కృపలేని క్షణము, నీ దయలేని దినము నేను ఊహించలేనేసయ్యా. యేసయ్యా, నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. యేసయ్యా, నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. నీ కృపలేని క్షణము, నీ దయలేని దినము నేను ఊహించలేనేసయ్యా. మహిమను విడచి మహిలోకి దిగి వచ్చి మార్గముగా మారి మనిషిగా మార్చావు. మదినే నీవు మధురముగా మార్చి మాదిరి చూపించి మరు రూపమిచ్చావు. మహిమను విడిచి మహిలోకి దిగి వచ్చి మార్గముగా మారి మనిషిగా మార్చావు. మదినే నీవు మధురముగా మార్చి మాదిరి చూపించి మరు రూపమిచ్చావు. మహిమలో నేను మహిమను పొందా, మహిమగా మార్చింది నీ కృపా. మహిమలో నేను మహిమను పొందా, మహిమగా మార్చింది నీ కృప. యేసయ్యా, నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. యేసయ్యా, నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప
బ్రతుకలేనయ్యా. నీ కృపలేని క్షణము, నీ దయలేని దినము నేను ఊహించలేనేసయ్యా. అంజల మార్గములో ఆశ్రయమును ఇచ్చి ఆపత్కాలమున ఆదుకొన్నావు. ఆత్మీయులతో ఆనందింపచేసి ఆనంద తైలముతో అభిషేకించావు. అంజల మార్గములో ఆశ్రయమును ఇచ్చి ఆపత్కాలమున ఆదుకొన్నావు. ఆత్మీయులతో ఆనందింపచేసి ఆనంద తైలముతో అభిషేకించావు. నా ఆశ తీరా ఆరాధన చేసే అదృష్టమిచ్చింది నీ కృపా. నా ఆశ తీరా ఆరాధన చేసే అదృష్టమిచ్చింది నీ కృపా. యేసయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. యేసయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. నీ కృప లేని క్షణము, నీ దయలేని దినము నేను ఊహించలేని సయ్యా. నీ కృప లేని క్షణము, నీ దయలేని దినము నేను ఊహించలేని సయ్యా. యేసయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. యేసయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. నీ కృప లేనిదే నే బ్రతుకలేనయ్యా. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்முடைய கிருபை இல்லை என்றால் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாதப்பா. உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் கர்த்தர்ட்ட சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமானது. My grace is sufficient for thee. அது போதுமானது. நாமும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், அப்பா உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது. உம்முடைய கிருபை எனக்கு தாரும். உம்முடைய கிருபை அளவில்லாமல் தாரும். நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள்.
அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ಸ್ತೋತ್ರಿக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗಳಿಲ್ಲಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿನೇ ಹಾಡುವೇನು ನನ್ನ ಯೇಸುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಹೇಳಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೇನು ನನ್ನ ಯೇಸುವೇ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೇನು ನನ್ನ ಯೇಸುವೇ. ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯನಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಹೇಳಲಪ್ಪ. ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಹೇಳಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿ ಹಾಡುವೇನು ನನ್ನ ಯೇಸುವೇ. ಓ, ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿ ಹಾಡುವೇನು ನನ್ನ ಯೇಸುವೇ. ನನ್ನೇ ಒಳ್ಳೆ ಮಾಡು ಈ యేసయ్య. ನಿನಗಿಂತ ದೇವರು ಬೇರಿಲ್ಲಪ್ಪ. ನನ್ನ ಒಳ್ಳೆ ಮಾಡು ನೀನೇಸಯ್ಯ. ನಿನಗಿಂತ ದೇವರು ಬೇರಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ಜೀವವೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳುವೆ. ಜೀವವೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳುವೆ. ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಹೇಳಲಪ್ಪ. ನೀ ಎಷ್ಟು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಹೇಳಲಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿ ಹಾಡುವೇನು ನನ್ನ
ಬಂದಕ್ಷಣ ಬದುಕೆಲ್ಲ ಪರಿಶೂನ್ಯ. ನೀನಿರಲು ಬಾಳೆಲ್ಲ ಹರ್ಷಾನಂದ. ನೀನಿರಲು ಬಾಳೆಲ್ಲ ಹರ್ಷಾನಂದ. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಲ್ಲಪ್ಪ. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಲ್ಲಪ್ಪ. ಪರಲೋಕವಲ್ಲ ನಿನ್ನ ದೇಶಯ್ಯ, ನಾನು ಕೂಡ ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೇನಯ್ಯ. ಪರಲೋಕವೆಲ್ಲ ನಿನ್ನ ದೇಶಯ್ಯ, ನಾನು ಕೂಡ ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೇನಯ್ಯ. ನೀ ಬೇಗನೆ ಬರಲಿರುವೆ, ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೇವೆ. ನೀ ಬೇಗನೆ ಬರಲಿರುವೆ, ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೇವೆ. ಶಾಶ್ವತ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀನೇ ನಿಲ್ಲಿಸುವೆ. ಶಾಶ್ವತವಾದ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀನೇ ನಿಲ್ಲಿಸುವೆ. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಲ್ಲಪ್ಪ. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಲ್ಲಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ. ಆಮೆನ್.
மகிமைப்படுத்துவதற்காக பாட்டினால் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை. ಈ ನನ್ನ ಜೀವ ನಿನದೇಸಯ್ಯ, ಉಸಿರೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಓ ಏಸಯ್ಯ. ನೀರದೆ ಒಂದು ಕ್ಷಣ ಬದುಕೆಲ್ಲ ಪರಿಸುತ್ತ, ನೀನಿರದ ಒಂದು ಕ್ಷಣ ಬದುಕೆಲ್ಲ ಪರಿಸುತ್ತ. ನೀರಲು ಬಾಳೆಲ್ಲ ಹರ್ಷಾನಂದ, ನೀರಲು ಬಾಳೆಲ್ಲ ಹರ್ಷಾನಂದ. ನೀ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೆ ಹೇಳಲಪ್ಪ. ಈ ಹಾಡು ಹಾಡುವೇನು ನನ್ನೇಸುವೆ, ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೇನು ನನ್ನೇಸುವೆ. ஆமாண்டவரே, எங்களுடைய துதியும் பாடலும் மகிமையும் எல்லாம் உமக்காகவே. உம்மை நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் தொழுகையை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிருபையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಶುಭ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಶುಭ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு சாட்சி எழுதி கொடுத்துருக்குறாங்க. ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என் பெயர் ஜெயக்குடி. ನನ್ನ ಹೆಸರು ಜಯಕುಡಿ. நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம். இந்த கிருபையின் கூட்டத்திலும் பொருத்தனையோடு ஜெபித்தேன். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல BMW கார் எங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நேற்று நாம் பார்த்தோம் ನಿನ್ನೆ ನಾವು ನೋಡಿದೆವು the uprightness, ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತ, செம்மை. ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செம்மையானவர்கள். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರು, அந்த செம்மையானவர்கள் எப்படி இருப்பார்கள்? ಆ ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವಾಗಿರತಕ್ಕಂಥವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ? அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். ಅವರು ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரக்கம், ಕರುಣೆಯು, மனதுருக்கம். ಮನ ಮರುಗುವಿಕೆ. செம்மையானவர்களுக்கு அப்படி ஒரு குணம் வந்துவிடும். ಯಥಾರ್ಥವಂತರಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಣಾತಿಶಯವಿರುತ್ತದೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், ಯಾಕೋಬು 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. யாக்கோபு ಯಾಕೋಬನ ಬಂದ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವುದಾದರೆ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವೇ, லௌகீக ஞானம் இருக்குது, ಲೌಕಿಕ ಜ್ಞಾನ, உலக ஞானம் இருக்குது. ಪ್ರಾಪಂಚಿಕ ಜ್ಞಾನವೂ ಇದೆ. ஆனா இன்னொரு ஞானம் எங்க இருக்கு? ಆದರೆ ಇನ್ನೊಂದು ಜ್ಞಾನ ಎಲ್ಲಿ ಇದೆ? பரத்திலிருந்து வருகிற ஞானம். ಉನ್ನತದಿಂದ ಬರತಕ್ಕಂತಹ ಜ್ಞಾನ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், ಈ ಉನ್ನತ ಲೋಕದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಜ್ಞಾನ, ஒருவேளை நாம் அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றிருந்தோம் என்றால், ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, முதலாவது அது எப்படி ஆகும்? ಮೊದಲನೇದಾಗಿ ಅದು ಹೇಗಾಗಿರುತ್ತದೆ? சுத்தமுள்ளதாயும். ಶುದ್ಧವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அந்த ஞானம் தான் நமக்கு வேணும். ಆದ ಕಾರಣ ಆ ಜ್ಞಾನವು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. இரண்டாவது அருமையானவர்களே, ಇದಾಗಿ ಪ್ರಿಯಾದವರೇ, அது எப்படி இருக்குமா? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ? சமாதானம். ಅದು ಸಮಾಧಾನವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இன்னைக்கு சில காரியங்களை நாம் ஞானமாய் செய்கிறோம் என்று நினைக்கிறோம். ನಾವು ಕೆಲವು ಸಂಗತಿಯನ್ನು ಜ್ಞಾನವಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ஆனா ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பரத்திலிருந்து வருகிற ஞானம், ಆದರೆ ಮೇಲಿನಿಂದ நமக்குள்ள இருக்கிற ஞானம், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் தானா? ನಮ್ಮಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವು ಅದು ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವಾಗಿದೆಯಾ? ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ யோபுவின் புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೋಬನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. யோபுவின் புஸ்தகம் ಯೋಬನ ಪುಸ್ತಕ 23வது அதிகாரத்திலே, 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, அங்கே வேதத்தில் நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், ಆ ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ 28வது அதிகாரம், 28ನೇ ಅಧ್ಯಾಯ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ, 21வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும், ಅದು ಎಲ್ಲಾ ಜೀವಿಗಳ ದೃಷ್ಟಿಗೆ ಅಗೋಚರವಾಗಿದೆ, ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಮರೆಯಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. ಅದರ ಬೆಲೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுவதும் இல்லை. ಅದು ಜೀವವುಳ್ಳ ದೇಶದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷனை நோக்கி, ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், ದೇವರಿಗೆ ಭಯಪಡತಕ್ಕಂತೆಯೇ ಜ್ಞಾನ, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ಕೆಡುಕನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗುವುದೇ ಬುದ್ಧಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ஜீவனுடைய தேசத்தில் அகப்படுகிறதில்லை. ಅದು ಜೀವವುಳ್ಳ ದೇಶದಲ್ಲಿ ಗೋಚರವಾಗುವುದಿಲ್ಲ. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಚಿನ್ನವನ್ನಾಗಲಿ ಅದಕ್ಕೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಬೆಳ್ಳಿಯನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿದ್ದ ಬೆಲೆಯುಳ್ಳ ವಸ್ತುಗಳು ಸರಿಯಾದದ್ದಲ್ಲ. பொன்னும் ಚಿನ್ನ பளிங்கும் ಅವಳವು அதற்கு ஒப்பல்ல. ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟದಲ್ಲ. பசும் பொன் ஆபரணங்களும் அதை மாற்றக்கூடாது. ಶುದ್ಧ ಚಿನ್ನಾಭರಣಗಳು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸದು. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? புத்தி தங்கும் இடம் எங்கே? ಬುದ್ಧಿ ತಂಗತಕ್ಕಂಥ ಸ್ಥಳ ಯಾವುದು? அது எங்கிருந்து வரும்? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? பரத்திலிருந்து. ಅದು ಮೇಲಿನಿಂದ. ஆமென். ಆಮೇನ್. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ಆ ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವಾ? அந்த ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாய், ಆ ಜ್ಞಾನವು ಪ್ರಥಮವಾಗಿ ಅದು ಶುದ್ಧವುಳ್ಳದಾಗಿದೆ. ஞானம் நமக்கு கொடுக்கப்படும் என்றால், ಆ ಜ್ಞಾನವು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದಾದರೆ நாம் முதலாவது யாராய் மாறிவிடுவோம்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಯಾರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ? சுத்தமுள்ளவர்களாய். ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿ. ஆமென். ಆಮೇನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. பின்பு சமாதானமும். ಆ ನಂತರ ಶಾಂತಿಯು. அந்த ஞானம் யாருக்குள் இருக்கிறதோ ಆ ಜ್ಞಾನವು ಯಾರಲ್ಲಿ ಇದೆಯೋ அவர்கள் சாந்தம். ಅಂತವರಿಗೆ ಶಾಂತವು. கிருபையின் கூட்டத்திலே ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ இருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಧನ್ಯರು. கர்த்தர்ட்ட கேட்போம், ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ, எனக்கு அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், ನನಗೆ ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂಥ ಆ ಜ್ಞಾನ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இணக்கமுள்ளதாயும் ಅದು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸುವಂತದ್ದಾಗಿಯೂ இரக்கத்தாலும். ಅದು ಈ ಕರುಣೆಯುಳ್ಳದ್ದಾಗಿಯೂ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஞானம் யாருக்குள் கர்த்தர் அளிக்கிறாரோ, ಆ ಯಾರಿಗೆ ಆ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೋ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, அது இரக்கத்தாலும் ಆ ಕರುಣೆಯಿಂದಲೂ நற்கனிகளிலால் ಒಳ್ಳೆಯ ಫಲಗಳಿಂದಲೂ நிறைந்ததாயும் ತುಂಬಿದಾಗಿಯೂ பட்சபாதம் இல்லாததாயும் ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲದಾಗಿಯೂ ಅದು ಮಾಯವಾಗಿದ್ದು ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அந்த இரக்கம் நமக்குள்ள எப்ப வரும்? ಯಾವಾಗ ಆ ಕರುಣೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? இந்த ஞானம் ಯಾವ ಜ್ಞಾನ? பரத்திலிருந்து வருகிற ஞானம். ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂತಹ ಜ್ಞಾನ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதுதான் இரக்கமுள்ளதாக இருக்கும். ಅದು ಕರುಣೆಯುಳ್ಳದಾಗಿ
ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋಣ, எனக்கு அந்த ஞானத்தை தா. ನನಗೆ ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡು. எத்தனை பேருக்கு அது வேணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ಬೇಕಾಗಿದೆ? நம்முடைய சிந்தைகளை கர்த்தருக்கு நேராய் கொண்டு செல்லுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ತಿರುಗಿಸಿರಿ. ತಂದೆಯೇ, எனக்கு பரத்திலிருந்து அந்த ஞானத்தை தா. ನನಗೆ ಆ ಮೇಲಿನಿಂದ ಬಂದ ಜ್ಞಾನವನ್ನು வேதம் அப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯವಿದ ಆ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸುತ್ತದೆ. ஒருவன் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ಯಾರಿಗೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ಒಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಖಂಡಿಸದಂತವರಾಗಿಯೂ. ஞானத்தை தாரும் என்று கேட்டால் அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಗದರಿಸತಕ್ಕಂತವರಲ್ಲ. ஒருவரையும் கடிந்து கொள்ளாத, ಅವರು ಒಬ್ಬರನ್ನಾದರೂ ಗದರಿಸದೆ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ಒಬ್ಬರನ್ನು ಗದರಿಸದವರಾಗಿ தேவனிடத்தில் கேட்க கடவுள். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು, அவனுக்கு ಆಗ ಅವನಿಗೆ கொடுக்கப்படும். ಅದು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ಕೈಗಳನ್ನು அந்த ಎತ್ತಿಕೊಂಡು ದೇವರ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಜ್ಞಾನವನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் அருமையானவர்களே, ಯಾಕೆಂದರೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, யாக்கோபு 1ನೇ அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, நன்மையான எந்த ஈவும், ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ದಾನಗಳು, பூரணமான எந்த வரமும் ಕುಂದಿಲ್ಲದ ಎಲ್ಲಾ ವರಗಳು பரத்திலிருந்து உண்டாகி ಮೇಲಿನಿಂದ ಉಂಟಾಗಿ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ಜ್ಯೋತಿಗಳ ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಬಂದು ಇಳಿಯುತ್ತದೆ. எந்த நன்மையான ஈவும், ಯಾವುದೇ ಒಳ್ಳೆಯದಾದ ದಾನಗಳು, பூரணமான எந்த வரமும், ಕುಂದಿಲ್ಲದಂತ ಎಲ್ಲಾ ವರಗಳು, நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ஞானமும் ಜ್ಞಾನವು, பூர்ண வரமும், ಪೂರ್ಣ ವರವು, எந்த நன்மையான ஈவும், ಯಾವುದೇ ಒಳ್ಳೆಯ ದಾನಗಳು அது எங்கிருந்து தான் ಅದು வருகிறது? ಎಲ್ಲಿಂದ ಬರತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ? பரத்திலிருந்து தான் வருகிறது. ಅದು ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வரத்தை நாம் பெற வேண்டும் ಆ என்றால் ವರವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, ஞான வரமானாலும் சரி, ಜ್ಞಾನ ವರವಾದರೂ ಸರಿ, ஆவிக்குரிய வரமானாலும் சரி, ಆತ್ಮಿಕ ವರಗಳಾದರೂ ಸರಿ, அது எங்க இருந்தா எதிர்பார்க்கும்? ಅದು ಎಲ್ಲಿಂದ ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು? வேதத்திலே ஒரு மனுஷன் ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான் என்றால், ಯಾವ ರೀತಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದೆಂಬುದಾಗಿ அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ವಾಕ್ಯವು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. உன் இருதயம் ನಿನ್ನ ಹೃದಯವು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ செம்மையாயிராதபடியா. ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செம்மையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಯಥಾರ್ಥತೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. uprightness, ಯಥಾರ್ಥತೆ, மன நேர்மை. ಮನ ನೆಮ್ಮದಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இங்க வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, உன் இருதயம் ನಿನ್ನ ಹೃದಯವು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ செம்மையாயிராதபடியா, ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ, நேர்மையாய் இல்லாதபடியா. ಆತನು ಯಥಾರ್ಥತೆಯಾಗಿ ಇಲ್ಲದ இந்த ಕಾರಣ, விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಪಾಲೂ ಇಲ್ಲ, பாகமும் இல்லை. ಭಾಗವೂ ಇಲ್ಲ. எதுல பங்கும் இல்லை, ಯಾವುದರಲ್ಲಿ ಪಾಲಿಲ್ಲ, எதுல பாகம் இல்லை. ಯಾವುದರಲ್ಲಿ ಭಾಗ ಇಲ್ಲ. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பாத்துங்க. ಅದರ ಮೊದಲಿನ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡು. பேதுரு அவனை நோக்கி, ಪೇತ್ರನು ಅವನನ್ನು ನೋಡಿ, தேவனுடைய வரத்தை ದೇವರ ವರವನ್ನು பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால், ಹಣಕ್ಕೆ ಕೊಂಡುಕೊಳ್ಳಬಹುದೆಂಬುದಾಗಿ ನೀನು ಭಾವಿಸುತ್ತ ಕಾರಣ, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால். ನಿನ್ನ ಹೃದಯವು ದೇವರ ಮುಂದೆ ಸರಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ. இந்த பணத்தை கொடுத்தது யாருதான்? ಈ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟದ್ದು ಯಾರು? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. பணம், ಹಣ, ஐஸ்வர்யம் ಐಶ್ವರ್ಯ எல்லாம் கொடுத்தது யாருதான்? ಎಲ್ಲ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க ஒரு மனுஷன் ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ அவர் கொடுத்த பணத்தை கொடுத்துட்டே திரும்ப அவர்கிட்ட என்ன வாங்கிக்கலாம்னு நினைக்கிறான். ಅವರು ಕೊಟ್ಟ ಹಣವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು ತಿರುಗಿ ಅವರ ಬಳಿಯಿಂದ ಏನು ತೆಗೆದುಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕು? வரம் ದೇವರ ವರವನ್ನು பணத்தினால் வாங்கக்கூடியதல்ல. ಹಣದಿಂದ ಕೊಂಡುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எங்க இருந்து வரக்கூடியது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರತಕ್ಕಂಥದ್ದು? அது யாருக்கு அருமையானவர்களே? ಅದು ಯಾರಿಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ? என்ன இருதயமா? ಯಾವ ರೀತಿಯಾದ ಹೃದಯ? செம்மையான இருதயம், ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது, ನಾವು ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಬೇಕಾದದ್ದು என்ன இருதயம் தான்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಹೃದಯ? செம்மையான இருதயம், ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்போஸ்தலர்கள் ಅಪೊಸ್ತಲರು தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಕಾರಣ பரிசுத்தாவி தந்தரளப்படுகிறதை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ತಂಗುವುದನ್ನು சீமோன் கண்டபோது ಸೀಮೋನನ್ನು ಕಂಡಾಗ அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, ಅವರ ಅಲ್ಲಿಗೆ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು
நான் எவன் மேல் என் கையை வைக்கிறேனோ ನಾನು ಯಾರ ಮೇಲೆ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಇಡುತ್ತೇನೋ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக ಅವನು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕ எனக்கு ಹಾಗೆ இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். ನನಗೆ ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡಬೇಕು. இன்னைக்கு சிலருக்கு பணம் பெருகும் பொழுது ಈಗ ಈ ದಿನ ಅನೇಕರಿಗೆ ಹಣ ಹೆಚ್ಚುವಾಗ எதனாலும் சாதிச்சிடலாம்னு என்ன செய்யறாங்க? ಹಣದಿಂದ ಏನಾದರೂ ಸಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இல்ல அருமையானவர், ಆ ರೀತಿ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರಾದವರೇ. ஞானம், ಜ್ಞಾನ, ஆவிக்குரிய வரம், ಆತ್ಮಿಕ ವರ, தேவனுடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, அந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்யட்டும், ನಿನ್ನ ಹಣವು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಏನಾಗಲಿ, நாசமாக கடவுள், ನಾಶವಾಗಿ ಹೋಗಲಿ. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. பரத்திலிருந்து ಮೇಲಿನಿಂದ ஆவிக்குரிய வரங்களானாலும் சரி, ಆತ್ಮಿಕ ವರಗಳಾಗಿದ್ರು ಸರಿ, ஞான வரங்களானாலும் ಜ್ಞಾನ சரி, ವರಗಳಾಗಿದ್ರು ಸರಿ, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எதனால் அல்ல, ಯಾವುದರಿಂದ ಅಲ್ಲ, பணத்தினால் அல்ல, ಹಣದಿಂದ ಅಲ್ಲ. என்ன இருதயம், ಯಾವ ರೀತಿಯಾದ ಹೃದಯ, செம்மையான இருதயம், ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯ, upright heart, ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ அதை ಮನಸ್ಸು, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வரம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. ಈ ದಿನ ಅನೇಕರಿಗೆ ಆತ್ಮಿಕ ವರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಆಸೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. விசேஷமாக ವಿಶೇಷಕರವಾಗಿ ஊழியம் செய்கிறவர்களுக்கு ಸೇವೆ இந்த ಮಾಡತಕ್ಕಂಥವರಿಗೆ ஆவிக்குரிய வரம் கண்டிப்பா தேவை. ಈ ಆತ್ಮಿಕ ವರ ಖಂಡಿತ ಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி ಈ ಆತ್ಮಿಕ ವರಗಳ 1 ಕುರಿತು கொரிந்தியர் 12:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 ಕೊರಿಂಥಿಯರು 12:1 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥಿಯರು 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு நீங்கள் மனதில்லை. அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 4வது வசனம், 4ನೇ ವಾಕ್ಯ, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ವರಗಳಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ವಿಧಗಳು ಉಂಟು, ஆவியானவர் ஒருவரே. ದೇವರಾತ್ಮನು ಒಬ್ಬನೇ. 9வது வசனம், 9ನೇ ವಾಕ್ಯ, வேறொருவனுக்கு ಬೇರೊಬ್ಬನಿಗೆ அந்த ஆவியினாலே ಆ ಆತ್ಮನಿಂದಲೇ விசுவாசமும், ನಂಬಿಕೆಯು, வேறொருவனுக்கு ಒಬ್ಬನಿಗೆ அந்த ஆவியினாலே ಆ ಒಬ್ಬ ಆತ್ಮನಿಂದಲೇ குணமாக்கும் வரங்களும். ನಾನಾ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವ ವರವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குணமாக்கும் வரம் பெற்றவங்க ರೋಗ ವಾಸಿ ಮಾಡತಕ್ಕ ವರ ಹೊಂದಿದವರು மேல கரங்களை வைத்தாலே போதும். ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟರೆ ಸಾಕು. ஆமென். ಆಮೀನ್. அவர்கள் நமக்காக ஜெபித்தாலே போதும். ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಸಾಕು. தலையை பிடிச்சு ஆட்டணும்னு அவசியமே இல்லை. ತಲೆ ಹಿಡಿದು ಆಡಿಸಬೇಕಾದ ಅಗತ್ಯತೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வைத்தால் போதும். ಕೈ ಇಟ್ಟರೆ ಸಾಕು. யாதேஸ்மே கைகளை என்ன செய்வார்கள்? ಯಾದೇಸರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡುವರು, வைப்பார்கள். ಕೈಗಳನ್ನು ಇಡುವರು. கடந்த நாட்கள் ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಹೋದರಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು, உடைய மகனுக்கு ನನ್ನ ಮಗನಿಗೆ ஸ்கின் டிசீஸ். ಚರ್ಮ ರೋಗ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சிஸ்டர் சூசன் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ಸಿಸ್ಟರ್ ಸೂಸನ್ ಅವರು ಬಂದಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಿನ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வந்திருந்தா கொஞ்சம் எழும்புங்க. ಬಂದಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹೇಳಿ. அவங்க ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது அவங்க சொன்ன முன்னாடி வாங்க. ಹೌಸ್ ವಿಸಿಟಿಂಗ್ ಹೋಗುವಾಗ ಅವರು ಹೇಳಿದ್ದು, அவங்க சொன்ன சாட்சி. ಅವ್ರು ಹೇಳಿದ ಸಾಕ್ಷಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க பையன் வாலிப பையன். ಅವನ ಮಗರು ಯವನಸ್ಥ அவனுக்கு ಹುಡುಗ, இருந்த அந்த ஸ்கின் டிசீஸ் ಅವರಲ್ಲಿದ್ದಂತ ಚರ್ಮ ರೋಗ. அவங்க இவங்க என்ன போடுறது கூட யோசிப்பாங்க. ಇವರು ಎಣ್ಣೆ ಹಾಕುವುದಕ್ಕೂ ಕೂಡ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ஆகவே அவங்க கணவர் என்ன செய்வாரா? ಆದ್ರೆ ಅವರ ಗಂಡ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? போடுவாரா? ಹಾಕುತ್ತಾನೆ. விடுதலை உபவாச கூட்டத்தில் ಬಿಡುಗಡೆ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ எண்ணெய் பூசி ஜெபிச்சிட்டு ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ திரும்பும் போது பார்த்தா ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ அந்த ஸ்கின் டிசீஸ் இல்லையா? ಆ ಚರ್ಮ ರೋಗ ಇಲ್ಲ. இப்படித்தானே சாட்சி சொன்னீங்க சிஸ்டர். வீட்டுக்கு வரும்போது யார் சுகம் கொடுத்தா? ಗುಣ ಮಾಡಿದ್ದು ಯಾರು? நல்லா கவனிங்க. ಜನ ಗಮನಿಸಿ, இதுதான் குணமாக்கும் வரம். ಇದು ಗುಣಪಡಿಸುವಂತ ವರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, இது எங்க இருந்து வரணும்? ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬರಬೇಕು? பரத்திலிருந்து வர வேண்டும். ಮೇಲಿನಿಂದ ಬರಬೇಕು. 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 9 ವರಗಳ ಕುರಿತು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது எப்படி கிடைக்கக்கூடியது? ಅದು ಹೇಗೆ ಸಿಗತಕ್ಕಂಥದ್ದು? செம்மையான ஒரு இருதயம். ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನಸ್ಸು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மன நேர்மை இருக்கும் பொழுது ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಸರಿಯಾಗಿ ಇರುವಾಗ கிருபை செய்கிறது மாத்திரம் அல்ல, ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த கிருபையை காக்க
காக்கிற தேவன். ಆ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಡತಕ್ಕಂತ வேதத்திலே ದೇವರು. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸಂಗತಿಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யாத்திராகமம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 35வது அதிகாரம் 35ನೇ ಅಧ್ಯಾಯ 34வது வசனம். 34ನೇ ವಾಕ್ಯ. யாத்திராகமம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 35வது அதிகாரம் 35ನೇ ಅಧ್ಯಾಯ 34வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் 34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ இருதயத்திலும் அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, சித்திர வேலையையும் ಚಿತ್ರ ಕೆಲಸವನ್ನು, சிற்ப வேலைகளையும் ಶಿಲ್ಪ ವೇಳೆಯನ್ನು, இளநீல நூலாலும் ಅದು ಜ್ಞಾನ ಸಕಲ ಶಿಲ್ಪ ಜ್ಞಾನಗಳು, ಶಿಲ್ಪ ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನವನ್ನು. 34வது வசனம். 34ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. 33வது வசனத்தை வாசிப்போம். 33ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவனுக்கு ஞானத்தையும் ಅವನಿಗೆ ದಿವ್ಯಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟು புத்தியையும் ಬೇಕಾದ அறிவையும் ಬುದ್ಧಿಯನ್ನು, அருளி. ಜ್ಞಾನ ವಿದ್ಯೆ ವಿವೇಕಗಳನ್ನು ಕೊಟ್ಟು. யார் அருளினா? ಯಾರು ಅನುಗ್ರಹಿಸುವುದು? ಕರ್ತನು. அவனுக்கு ஞானத்தையும் ಅವನಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು, புத்தியையும் ಬುದ್ಧಿಯನ್ನು, அறிவையும் ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು அருளி. ಅನುಗ್ರಹಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அவன் இருதயத்திலும் ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿಯೂ தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அஹோலியாபின் இருதயத்திலும் ದಾನ್ ಕುಲದ ಅಹಿಸಾಮಾಕನ ಮಗನಾದ ಹೋಲಿಯಾಬನಿಗೂ போதிக்கும் வரத்தை ಬೋಧಿಸುವ ವರ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அருளினார். ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என்ன வரம்? ಯಾವ ವರ? பழைய ஏற்பாட்டிலே என்ன வரம் இருந்திருக்கு? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವ ವರವಿತ್ತು? போதிக்கும் வரம். ಬೋಧಿಸುವ ವರ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சிலருக்கு பாடுகிற ஒரு வரம். ಕೆಲವರಿಗೆ ಹಾಡತಕ್ಕಂತ ವರ. அந்த வரம் பெற்றவங்களை பாத்தீங்கன்னா ಆ ವರ ಹೊಂದಿದವರು ನೋಡುವಾಗ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரு வரம். ಕೆಲವರು ಮ್ಯೂಸಿಕ್ ಇನ್ಸ್ಟ್ರುಮೆಂಟ್ ನುಡಿಯುವಂತ ವರ. ದಾವೀದನು அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, இசைக்கருவியை வாசித்த பொழுது பிசாசு என்ன செய்ய ஆரம்பித்தது? ಮ್ಯೂಸಿಕ್ ಇನ್ಸ್ಟ್ರುಮೆಂಟ್ ನುಡಿಸಿದಾಗ ದುರಾತ್ಮ ಏನಾಯಿತು? சில பாடல் வரம் பெற்றவர்களை ಕೆಲ ಹಾಡತಕ್ಕಂತ ವರ ಹೊಂದಿದವರು பாடும் பொழுதே கண்டுகொள்ள முடியும். ಹಾಡುವಾಗಲೇ ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இங்கே என்ன வரம்? ಇಲ್ಲಿ ಯಾವ ವರ? போதிக்கும் வரம். ಬೋಧಿಸುವ ವರ. அது எங்க இருந்து தான் வரப்போகுது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುವಂತದಾಗಿದೆ? பரத்திலிருந்து, ಮೇಲಿನಿಂದ. யாருக்கு அருமையானவர்களே? ಯಾರಿಗೆ ಪ್ರಿಯವಾದವರೇ? செம்மையான ஒரு இருதயம், ಯಥಾರ್ಥ ಹೃದಯ ಉಳ್ಳವರಿಗೆ, செம்மையான ஒரு இருதயம், ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರಿಗೆ. இங்கே அருமையானவர்களே, ಇಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, யாருக்கு கர்த்தர் இந்த போதிக்கும் வரத்தை கொடுத்தாராம்? ಯಾರಿಗೆ ಕರ್ತನು ಈ ಬೋಧಿಸುವಂತಹ ವರವನ್ನು ಕೊಟ್ಟರು? பெசலெயேல். ಬೆಸಲೇಯನಿಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. 6 லட்சம் புருஷர்களில் 6 ಲಕ್ಷ ಪುರುಷರಲ್ಲಿ ಕರ್ತನು ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆರಿಸುತ್ತಾನೆ. அவரோடு கூட இன்னொரு மனுஷனையும் தெரிந்து கொள்ள, ಅವರೊಂದಿಗೆ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இருவருக்கும் அந்த வரத்தை தேவன் கொடுக்கிறார். ಇಬ್ಬರಿಗೂ ಆ ವರವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்பொழுது ಆಗ பரிசுத்த ஸ்தலத்து திரிப்புணிகளுக்கு அடுத்த ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿರತಕ್ಕಂಥ 36வது அதிகாரம் 1வது வசனம், 36ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯ, சகல வேலைகளையும் ಸಕಲ ಕೆಲಸಗಳನ್ನು கற்பித்தபடியெல்லாம் ಕರ್ತನು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ பெசலெயேலும் ಅಲ್ಲಿ ಬೆಸಲೇಯನು அஹோலியாபும் அறியும்படிக்கு ಅದನ್ನು ಮಾಡಿಕೊಡ ಕರ್ತನಿಂದಲೇ ಜ್ಞಾನವು புத்தியும் பெற்ற ಬುದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಿದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருதயமுள்ள அனைவரும், ಹೃದಯವುಳ್ಳಂತ ಅನೇಕರನ್ನು. இந்த பெசலெயேல் ಯಾர் ಅರ್ಮಿಯಾನವರು? ಈ ಬೆಸಲೇಯನು ಯಾರು ಪ್ರಿಯವಾದವರೇ? ಅಡಿக்கடி சொல்லியிருக்கிறேன். ನಾನು ಆಗಾಗ ಹೇಳಿದ್ದೇನೆ, பெசலெயேல். ಈ ಬೆಸಲೇಯನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ಈ ದೇವರ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕೆ நமக்கு என்ன வேணும்? ನಮಗೆ ಏನು ಬೇಕು? நம்முடைய சிலர் அநேகர் ஊழியம் செய்கிறீங்க. ಅನೇಕರು ಕೆಲವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ. நமக்கு இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், ನಮಗೆ ಮೇಲಿನಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಜ್ಞಾನ நமக்கு வேண்டும். ನಮಗೆ ಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அதை பெசலெயேலுக்கு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ಕರ್ತನು ಅದನ್ನು ಬೆಸಲೇಯನಿಗೆ ಕೊಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்கிறதற்கு மாத்திரம் அல்ல, ಯಾಜಕ ಗುಡಾರದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಯಾವುದನ್ನು ಕೊಟ್ಟರು, எதையும் கொடுத்தாரு, ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நிறைய சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. ಅನೇಕ ಸುವಾರ್ತಿಕರಿದ್ದಾರೆ. ஆனா சில சுவிசேஷகர்கள் சொல்லும் பொழுது ಆದ್ರೆ ಕೆಲವು ಸುವಾರ್ತಿಕರು ಹೇಳುವಾಗ அந்த சுவிசேஷத்தை அப்படியே என்ன செய்ய முடிகிறது? ಆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ? ಅಂಗೀಕರಿಸಲಾಗುತ್ತದೆ. பில்லி கிரஹாம் அவருடைய கூட்டத்தில் எல்லாம், ಬಿಲ್ಲಿ ಗ್ರಾಮ್ ಅವರ ಕೂಟದಲ್ಲ, அருமையானவர்கள், லட்சக்கணக்கான மக்கள், ಲಕ್ಷಾಂತರ ಜನರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சாதாரணமா தான் பேசுவார். ಅವರು ಸಾಧಾರಣವಾಗಿ
ಮೃದುವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்டு ಅದರ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ அநேகர் கதறி கதறி அழுவாங்க. ಅನೇಕರು ಹತ್ತು ಅಳುತ್ತಾ ಗೋಳಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ಅನೇಕರು ರಕ್ಷಣಾ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. என்ன வரம்? ಯಾವ ವರ? போதிக்கும் வரம். ಬೋಧಿಸುವ ವರ. சிலர் நினைக்கிறாங்க சத்தத்தை கிளப்பி விட்டா பெரிய எழுப்புதல் ಉಂಟಾಗಿ நினைக்கிறாங்க. ಕೆಲವರು ನೆನೆಸುತ್ತಾರೆ ಶಬ್ದ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ಅದ್ಭುತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. நல்ல கன்னடத்தில் சொன்னார், சத்தம் ಮಾಡಿದ್ರೆ அற்புதம் உண்டு ಮಾಡುವುದೋ இல்ல, சத்தத்திலலாம் இல்ல. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிருபையில தான் இருக்கு. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಇದೆ. கிருபை நிறைந்த வார்த்தைகள். ಕೃಪೆ ತುಂಬಿದ ಮಾತುಗಳು. ஒரு கூட்டம் நடந்தது. ಒಂದು ಕೂಟ ನಡೆಯಿತು. ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ಸೇವಕರು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿದ್ದರು. அவர் மெல்லிய சரீரம். ಅವಳು ಬಹಳ ಕರ್ಕಶವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶರೀರ. பிரசங்கிக்கு நிறைய பிசாசுகள் ஆட ஆரம்பித்தது. ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ದುರಾತ್ಮಗಳು ಆಡಲು ಆರಂಭಿಸಿತು. நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ಅನೇಕ ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಇದ್ದರು. கோட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டை எல்லாம் கட்டிக்கிட்டு ஆடுகிற பிசாசுகளை பிடிச்சி எப்படியாவது கீழே தள்ளிடலாம்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க? ಆಡತಕ್ಕ ದುರಾತ್ಮ ಹಿಡಿದು ಹೇಗಾದ್ರೂ ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಏನು ಮಾಡಿದರು? அப்படி தள்ளி நின்னுட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ತಳ್ಳಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஊழியக்கார பார்த்தா எல்லாரும் கரங்களை எடுங்க. ಸೇವಕರು ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೈ ತೆಗೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை அவர் சரீரம் பலவீனப்பட்டதா இருக்கு. ಒಂದು ವೇಳೆ ಅವರ ದೇಹದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗೊಳಪಟ್ಟಿರಬಹುದು. ஒரு வார்த்தை சொன்னார். ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದರು. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில். ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ எல்லா அசுத்த ஆவிகள் எல்லாரை விட்டு வெளியே போ அப்படினு சொன்னார். ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ದೊಬ್ಬನೆ ಬಿದ್ದು ಹೋಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் அதிகாரம். ಇದೇ ಅಧಿಕಾರ. இதுதான் ஆவிக்குரிய வரம். ಇದೇ ಆತ್ಮಿಕ ವರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இட்ஸ் a gifts of God. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ದೇವರ ಬಹುಮಾನ ಎಂಬುದಾಗಿ. ಹಣத்தினால சம்பாதிச்சிர முடியாது. ಇದು ಹಣದಿಂದ ಸಂಪಾದಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಎಲ್ಲ ஞாபகம் வைத்துಕೊಳ್ಳுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. அப்படி நினைத்தோம்னா ಆ ರೀತಿ ನೆನೆಸಿಕೊಂಡರೆ நம்முடைய இருதயம் ನಮ್ಮ ಹೃದಯವು தேவனுக்கு முன்பாக எப்படி இல்ல, ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೇಗಿಲ್ಲ, செம்மையாக இல்லை, ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇಲ್ಲ. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕ ನಮ್ಮ ಮನಸ್ಸು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் விசேஷித்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ವಿಶೇಷ ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. பெத்லெயேலுக்கு கொடுக்கப்பட்டது. ಇದು ಬೆಸಲೇಯನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. பெத்லெயேலுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? ಬೆಸಲೇಯನಿಗೆ ಕೊಡಲು ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? யாரின் நிமித்தம்? ಯಾರ ನಿಮಿತ್ತ? ஊரின் நிமித்தம். ಊರಿನ ನಿಮಿತ್ತ. இந்த ஊருடைய மகன் தான் யாரு? ಈ ಊರನ ಮಗನೇ ಯಾರು? பெத்லெயேல். ಬೆಸಲೇಯನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நீங்கள் சங்கீதம் ನೀವು ಕೀರ್ತನೆಗಳು 90வது சங்கீதம் 90ನೇ 18 ಕೀರ್ತನೆ 19 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 18 19ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಪ್ರಿಯರವರೇ. chapter 90 verse 18 அங்க வேதம் சொல்லுகிறது, சரி 16 உமது கிரியை உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. கரங்களை உயர்த்தி ನಿಮ್ಮ ಸೇವಕರಿನ ರಕ್ಷಾ ಕಾರ್ಯವು ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿಮ್ಮ ಮಹತ್ವ ಪ್ರಕಟವಾಗಲಿ. ಯಾರಿடத்தில்? ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯು ಯಾರಲ್ಲಿ? ஊழியக்காரரிடத்தில், ಸೇವಕರಲ್ಲಿ. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியனாலே என்ன செய்யறாங்க? ಇದನ್ನ ಅನೇಕರು ಸೇವೆ ಎಂದರೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எங்களை ஊழியத்தை கூப்பிட்டுருவாங்களோன்னு பின்னாடி சிலர் ஓடுறாங்க. ನಮ್ಮನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆಯುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹಿಂದೆ ಓಡುತ್ತಾರೆ. ಆದರೆ தேவனுடைய கிரியை, ದೇವರ ರಕ್ಷಾ ಕಾರ್ಯವು யார் மேல? ஊழியக்காரர் மேல, ಸೇವಕರ ಮೇಲೆ. அவருடைய மகிமை, ಆತನ ಮಹತ್ತು அவர்களுடைய ಅವರ பிள்ளைகள் மேலே, ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ. ஆமென். ಆಮೆನ್. தேவனுக்கென்று ದೇವರಿಗೋಸ್ಕರ மனுஷன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான் என்று ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸೇವೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುವುದಾದರೆ அந்த மகிமை ಆ ಮಹತ್ತು யாரிடத்தில்? ಯಾರ ಬಳಿ? யாரிடத்தில்? ಯಾರ ಬಳಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இப்ரியர் 6:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ಇಬ್ರಿಯರು 6:10 ಓದುವಾಗ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருக்கென்று நாம் காண்பிக்கிற ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು அன்புள்ள பிரயாசங்களை ಪ್ರೀತಿಯ ಉಳ್ಳಂತ ಪ್ರಯಾಸವು ಮರೆತು ಬಿಡುವುದಕ್ಕೆ தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ದೇವರು ಅನೀತಿವಂತನಲ್ಲ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த ஊர் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? ಈ ಊರು ಮಾಡಿದಂತ ಸೇವೆ ಏನು ಗೊತ್ತಾ? மோசே கரங்களை உயர்த்தின பொழுது, ಮೋಸೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದಾಗ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி, ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗಕ್ಕೆ ವಿಜಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா மோசே கரங்களை கீழே போட்ட பொழுது, ಆದರೆ ಮೋಸೆ ಕೈಗಳನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕುವಾಗ ஜனங்களுக்கு தோல்வி. ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗಕ್ಕೆ ಸೋಲು. எவ்வளவு நேரம் கரத்தை உயர்த்தி கொண்டே இருக்க முடியும்? ಎಷ್ಟು ವೇಳೆ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯ? கை தளர ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ಕೈ ಬಳಲಾರಂಭಿಸುತ್ತದೆ. 2 பேர் அங்க வருகிறார். ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. 6 ಲಕ್ಷ ಪುರುಷರಿದ್ದರು. ஆனா 2
ரெண்டு பேர் வர்றாங்க. ಆದ್ರೆ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. ஒன்று ஆரோன், ಒಂದು ಆರೋನ್, இன்னொன்று ஊர். ಇನ್ನೊಂದು ಊರ್. ஆரோனுடைய குமாரனையும் கர்த்தர் மறக்கல. ಆರೋನ್ ಕುಮಾರನನ್ನು ದೇವರು ಮರೆತು ಬಿಡಲಿಲ್ಲ. ஆமென். ஊருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்யல? ಊರನ ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ತನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? மறக்கவில்லை. ಮರೆತು ಬಿಡಲಿಲ್ಲ. என்றைக்கு நீங்கள் ಯಾವಾಗ ನೀವು கர்த்தரின் ஊழியக்காரர்களுக்கு ಕರ್ತನ ಸೇವಕರಿಗೆ பணிவிடை என்ற ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, ಉಪಚಾರ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೀರೋ, அதை கர்த்தர் மறக்கவே ಅದನ್ನು ಕರ್ತನು ಮರೆತು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ಅವರ ಸೇವಕರಿಗೆ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே ಪರಿಶುದ್ಧವಂತರ அவர்களுக்கு ಕೊರತೆಯಲ್ಲಿ நீங்கள் என்ன செய்யுங்க? ಅವರಿಗೆ ನೀವು ಏನು ಮಾಡಿರಿ? உதவி செய்யுங்க. ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, இந்த யோசுவா யார்? ಈ ಯೆಹೋಶುವ ಯಾರು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த எலிசா யார்? ಎಲಿಸಾ ಯಾರು? யோசுவா ಯೆಹೋಶುವ மோசேயின் பணிவிடைக்காரர். ಮೋಸೆಯ ಉಪಚಾರಕನು. இவ்வளவு ஒரு அதிகாரமுள்ள ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். ಅಧಿಕಾರವುಳ್ಳಂತ ಸೇವೆಯನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು. சூரியனை பார்த்து நில் என்று சொன்னார். ಸೂರ್ಯನನ್ನು ನೋಡಿ ನಿಲ್ಲೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அந்த சூரியன் நின்றது. ಆ ಸೂರ್ಯನು ನಿಂತುಕೊಂಡಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலிசாவினிடத்தில் ಎಲಿಸನ ಬಳಿ இரட்டிப்பான வரம் செயல்பட்டது. ಇಮ್ಮಡಿಯಷ್ಟು இந்த ವರಗಳು ಕ್ರಿಯೆ யோசுவாவை ಮಾಡಿತು. குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಈ ಯೆಹೋಶುವನ ಕುರಿತು ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? மோசேயின் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ಮೋಸೆಯ ಉಪಚಾರಕನಾದ தேவாலயத்தை ಯೆಹೋವನನ್ನು விட்டு என்ன செய்யல? ಅವನು ದೇವರನ್ನು ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் நீங்கல. ಯಾಜಕ ಗುಡಾರವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலிசா ಎಲಿಸಾ எலியாவின் கைகளுக்கு ಎಲಿಯ ಕೈಗೆ தண்ணீர் வார்த்தவன். ನೀರು ಹಾಕುತ್ತಿದ್ದವನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ என் ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனா தேவனுடைய வீட்டிலே, ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ದೇವರ ಸೇವಕರಿಗೆ பணிவிடை செய்யக்கூடிய ಉಪಚಾರ ಮಾಡತಕ್ಕಂತ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ಒಂದು ಅವಕಾಶ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆಯೋ, நம்முடைய மகிமை ನಮ್ಮ ಮಹಿಮೆಯು யாரிடத்தில் விளங்கும்? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெசலேயலை தேவன் தெரிந்து கொண்டார். ಬೆಸಲೇಲನ್ನು ದೇವರು கர்த்தருக்கு ಆರಿಸಿಕೊಂಡರು. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வரத்தை கர்த்தர் என்ன ಆ செய்தார்? ವರವನ್ನು ಕರ್ತನೇನು ಏನ್ ಮಾಡಿದರು? தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய வீட்டில் ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ಅವರ ಸೇವಕರಿಗೆ செய்கிற பணிவிடைகளை ಮಾಡಿದಂತ ಉಪಚಾರಗಳನ್ನು கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ಕರ್ತನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, மறக்கவே. ಮರೆತು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆனா அதை நம்ம எப்படி செய்யணும்? ಆದ್ರೆ ನಾವು ಅದನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು? உண்மையா செய்யணும். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತದಿಂದ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்கென்று செய்யணும். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾಡಬೇಕು. பிரதிபலனை எதிர்பார்த்து அல்ல. ಪ್ರತಿಫಲವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿ ಅಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்களுடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருப்பதற்கு காரணம், ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗಲು ಕಾರಣ, எங்க அப்பாவும் இருக்காங்க, எங்க அம்மாவும் இருக்காங்க. ಅಪ್ಪನೂ ಇದ್ದಾರೆ, ಅಮ್ಮನೂ ಇದ್ದಾರೆ. இவர்களுடைய பெற்றோரை குறித்து கேள்விப்பட்டீங்கன்னா, ಇವರ ಹೆತ್ತವರ ಕುರಿತು ಕೇಳುವುದಾದರೆ, அப்பா தாத்தா ಅಪ್ಪ ತಾತ சில நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ಕೆಲವು ದಿನಗಳ ಹಿಂದೆ ಹೇಳುತ್ತಿದ್ದರು, நிறைய ஊழியக்காரங்க நம்ம வீட்டுல தங்கி இருக்கு. ಅನೇಕ ಸೇವಕರವರ ಮನೆಯಲ್ಲಿ ತಂಗಿದ್ದಾರೆ. சாரோல் நவரோஜ் நம்ம வீட்டுல வந்து தங்கி இருக்கு. ಸಾರೋನ್ ಅವರು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ತಂಗಿದ್ದಾರೆ. நம்முடைய ஆசீர்வாதைய சாட்சி சொல்லுவாங்களே, ಆಶೀರ್ವಾದ ಸಾಕ್ಷ್ಯ ಹೇಳ್ತಾರೆ ವೇದರತ್ನಯ್ಯ, வந்து தங்கி இருக்கிறாங்க. ಅವರು ಬಂದು ತಂಗಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு ஆகாரம் நம்ம வீட்டுல இருந்து தான் போகும். ಅವರ ಆಹಾರ ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಹೋಗುತ್ತದೆ. அதே போல என்னுடைய அம்மாவும் இருக்காங்க. ಅದೇ ರೀತಿ ಅಮ್ಮವೂ எங்க ಇದ್ದಾರೆ. அம்மாவுடைய தாத்தா. ಅಮ್ಮ ಅವರ ತಾತ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எனக்கே அது கண் கண்டு இருக்கிறேன். ನಾನೇ ಕಣ್ಣು ಕಂಡಿದ್ದೇನೆ. எத்தனையோ ஊழியக்காரர்கள், ಎಷ್ಟೋ ಸೇವಕರಿಗೆ இந்த ரெண்டு தாத்தாவுமே ಈ ಇಬ್ಬರು ತಾತಂದಿರು அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள். ಅವರು ಉಪಚಾರ ಮಾಡಿದಂತವರು. அதே போல என் மனைவியினுடைய தகப்பனார் ಅದೇ ರೀತಿ ನನ್ನ ಪತ್ನಿಯ ತಂದೆ கனகராஜய் அவர். ಕನಕರಾಜಯ್ಯ ಅವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நேற்று கூட ஒரு காரியத்தை என்னுடைய மனைவி சொல்லிட்டு இருந்தார். ನಿನ್ನೆ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ನನ್ನ ಪತ್ನಿ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. அருமையான ஊழியக்கார ஜான் சாலமோன், ಸೇವಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜಾನ್ ಸಾಲಮೋನ್, அவர் மறுமைக்குள் சென்று விட்டார். ಅವರು ತೀರಿಕೊಂಡರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, கடலூருக்கு ஊழியத்துக்கு வந்தார். ಅವರು ಕಡಲೂರಿಗೆ ಸೇವೆಗೆ ಬಂದರೆ அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ಅವರ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க அப்பா அவர்களை அழைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்வாங்க. ಅವರ ತಂದೆ ಅವರನ್ನು ಕರೆದು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಕಲ ಉಪಚಾರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ரெண்டு குடும்பங்களில் இருந்து பாருங்கள், ಇಬ್ಬರು ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೋಡಿರಿ. கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு ಕರ್ತ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು அவர்கள் செய்த பணிவிடை, ಅವರು ಮಾಡಿದಂತ ಉಪಚಾರವು இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதி. ಈ ದಿನ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் பணிவிடை தான் செய்தார். ಅವರು ಉಪಚಾರ ಮಾತ್ರ ಮಾಡಿದರು. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை, ಆದ್ರೆ ಈ ದಿನ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು, பேர பிள்ளைகளை ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನು கர்த்தர் யாராய் மாற்றி ಕರ್ತನು ಯಾರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ? அவருடைய வீட்டிலே. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய மகன்தான்
நம்முடைய மூத்த போதகர் ஆசீர்வாத ஐயா ಅವರ ಮಗನೇ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಬೋಧಕರಾದ ಆಶೀರ್ವಾದಯ್ಯ அப்போஸ்தலர்களாக, ಅಪೊಸ್ತಲರಾಗಿ போதகர்களாக, ಬೋಧಕರಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனால் ಆದರೆ கர்த்தர் ஊழியக்காரர்களை தாங்குகிறவர்களாய், ಕರ್ತನು ಸೇವಕರಿಗೆ பணிவிடை ಸಹಾಯ செய்கிறவர்களாய், ಮಾಡತಕ್ಕಂತವರಾಗಿ ಉಪಚಾರ ಕರ್ತನು ಮಾಡತಕ್ಕಂತವರಾಗಿ வைத்திருந்தார்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದಾದರೆ அதை எப்படி செய்யணும்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು? உண்மையா செய்யணும். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತದಿಂದ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுல செம்மையற்ற முறையிலே நாம் இருப்போம் என்று ಅದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಮಾಡದೇ ಇರುವುದಾದರೆ கேயாசி பாருங்க. KS ನೋಡಿರಿ, எலிசா கூட இருந்தாலும் ಎಲಿಸೇನ ಜೊತೆ ಇದ್ದರೂ ಕೂಡ என்ன ஆசை இருந்துச்சு? ಯಾವ ಆಸೆ ಇತ್ತು? பொருளாசை இருந்துச்சு. ಆ ಆಸೆಗಳಿತ್ತು. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆறுகளால் வந்த மோசங்கள், ஆறுகளால், ನದಿಗಳಿಂದ வனாந்தரத்தில் வந்த மோசங்கள், ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಂದಂತ ಮೋಸಗಳು. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், ಇನ್ನೊಂದು ಸಂಗತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்கள். ಕಳ್ಳ ಸಹೋದರರ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದ ಸಹೋದರಗಳನ್ನ. ಮೋಸಗಳು. ಸಹೋದರರೇ, ஆனா எப்படி இருந்தாங்க? ಆದ್ರೆ ಹೇಗಿದ್ದರು? கள்ள சகோதரர்களா. ಕಳ್ಳ ಸಹೋದರರಾಗಿದ್ದರು. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, அப்படி இருக்க கூடாது. ನಾವು ಆ ರೀತಿ ಇರಬಾರದು. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர. ಅದು ಆಶೀರ್ವಾದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ நாம் பணிவிடைகளை ನಾವು ಉಪಚಾರಗಳನ್ನು கர்த்தருக்கென்று செய்வோம் என்றால், ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವೆಂದೇ ಮಾಡುವುದಾದರೆ, ஊழியக்காரருக்கு உதவிக்காரராய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ಸೇವಕರಿಗೆ ಸಹಾಯಕರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿರುವುದಾದರೆ நீங்கள் பாக்கியம் ನೀವು உள்ளவர். ಧನ್ಯರಾಗಿರುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் பிள்ளைகளிலே ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ அந்த மகிமை விளங்கும். ಅವರ ಮಹತ್ವ எப்படி ತೋರ್ಪಡುತ್ತದೆ. பெசலேலுக்கு ಯಾವ ರೀತಿ ಬೆಸಲೇನಿಗೆ கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்தார், ಕರ್ತನು ಆ ವರವನ್ನು ಕೊಟ್ಟನು, ஞானத்தை கொடுத்தார். ಜ್ಞಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியாதபடினா, ಈ ದಿನ ಅನೇಕರಿಗೆ ಆ ಗುಪ್ತ ಸಂಗತಿ ತಿಳಿಯದ வேதத்திலே ಕಾರಣ சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை ಯಾಜಕ ಗುಣಾರದ ಉಪಚಾರವು மகா பரிசுத்தம். ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆசரிப்பு கூடாரத்திலே ಯಾಜಕ ಗುಡಾರದಲ್ಲಿ பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ಆ ಉಪಚಾರ ಮಾಡತಕ್ಕಂತ தேவனுடைய ಭಾಗ್ಯ ஊழியக்காரர்களுக்கு, ದೇವರ ಸೇವಕರಿಗೆ, பரிசுத்தவான்களுக்கு ಪರಿಶುದ್ಧ ದೇವ உதவி ಜನರಿಗೆ செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். ಸೇವೆ ಮಾಡತಕ್ಕಂತ ಭಾಗ್ಯ, அந்த மகிமை ಆ ಮಹತ್ತು உங்கள் பிள்ளைகளிடம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ. ஆமென். ಆಮೇನ್. கரங்களை தாங்குகிறதே தாங்குவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುವುದೇ ಹಿಡಿಯೋಣ. ஆரோನು ஊரை போல ಆರೋನ್ ಊರನ ಹಾಗೆ உண்மையாய் செய்வோம். ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾಡೋಣ. பணத்தினால் வரத்தை அல்ல, ಹಣದಿಂದ ವರವನ್ನಲ್ಲ, செம்மையான இருதயத்தை ನಿಮ್ಮ ಯಥಾರ್ಥವಾದ நாம ಚಿತ್ತದಿಂದ கர்த்தரிடமிருந்து எண்ணத்தை பெறலாம். ಕರ್ತನಿಂದ ನೀವು ಏನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು? இந்த வரத்தை நாம் பெறலாம். ಈ ವರವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. பணத்தினால் அல்ல, ಹಣದಿಂದ ಅಲ್ಲ, கிருபையினால், ಕೃಪೆಯಿಂದಲೇ, செம்மையான இருதயத்தினால். ಯಥಾರ್ಥ ಹೃದಯದಿಂದ. யார் முழங்கால் படியிடுவோம், ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣ, கர்த்தரை கேட்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தார், ಈ ಸೌಭಾಗ್ಯ ನಮಗೆ இந்த ಕೊಡು, பாக்கியத்தை எங்களுக்கு தார். ಈ ಸೌಭಾಗ್ಯ ನಮಗೆ இந்த ಕೊಡು. வரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ಈ என்று ವರವನ್ನು ನಾನು ஆசைப்படுகிறேன். ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ஞான ಆಸೆ வரத்தை ಇದೆ. பெற வேண்டும் என்று நான் ಜ್ಞಾನ விரும்புகிறேன். ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಆಸೆ ஆவிக்குரிய ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ಆತ್ಮಿಕ விரும்புகிறேன். ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆனால் ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. எனக்கு என்னோடு நீ பேசினே, ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದೆ. அது உலக பொருள்களினால் அல்ல, ಅದು ಪ್ರಾಪಂಚಿಕ ವಸ್ತುಗಳ ಹಣத்தினால் ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲ, ಅಲ್ಲ, ಹಣಗಳಿಂದ ಅಲ್ಲ, சம்பாத்தியத்தினால் அல்ல, ಸಂಪಾದನೆಯಿಂದ ಅಲ್ಲ, பொன்னினால் அல்ல, ಇನ್ನಿತರ அது ಸಂಗತಿಗಳಿಂದ ಅಲ್ಲ, கிருபையாய் கொடுக்கக்கூடிய ಅದು ಕೃಪೆಯಿಂದ ಅನುಗ್ರಹಿಸಿ செம்மையான இருதயத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய, ಯಥಾರ್ಥ ಹೃದಯದಿಂದ ಅದನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥದ್ದು. பெசலேலுக்கு கொடுத்தது போல, ಬೆಸಲೆಯನಿಗೆ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எலியேசருக்கு கொடுத்தது போல, ಎಲಿಯೇಸರನಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ பினகாசுக்கு ಹಾಗೆ, கொடுத்தது போல, ಪಿನಹಾಸನಿಗೆ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ, அதை நாங்கள் செய்யும் பொழுது ಅದು ನಾವು ಮಾಡುವಾಗ எங்கள் சந்ததிக்கு நீர் கிருபையை ನಮ್ಮ காக்கும். ಸಂತತಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು அதை எங்களுக்கு ತೋರಿಸುವಂತ தாரும். ದೇವರು ಅದನ್ನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ இன்றைக்கு நீர் ಸಂಗತಿ கற்றுக் கொடுத்ததற்காய் ಈ ஸ்தோத்திரம். ದಿನ ಕಲಿಸಿ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ அந்த ಸ್ತೋತ್ರ. ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை போதித்ததற்காய் ஸ்தோத்திரம். ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನೀನು ಬೋಧಿಸಿದಂತಹ கரங்களை ಮಾರ್ಗಕ್ಕಾಗಿ உயர்த்தி ಸ್ತೋತ್ರ. எல்லாரும் கேட்போம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ತಂದೆಯೇ, அது பரத்திலிருந்து அருளப்படுகிறது. ಅದು ಮೇಲಿನಿಂದ ಅನುಗ್ರಹಿಸಿ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை போதித்து ಅದು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ இந்த ಅನುಭವத்தை ಮಾರ್ಗವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಸೂಚಿಸಿದಿ. ತಾರು. ಈ ಅನುಭವವನ್ನು ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಡು. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதி. ಶುಭ ಹಾರೈಸುತ್ತೇನೆ, ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் செய்தி ஆரம்பிக்கும் போது பத்மாகரன் வந்து ஏதோ சொன்னார். என்ன சொன்னார்? பாஸ்டர் போய் உட்கார வச்சுட்டாருன்னு நினச்சிருப்பீங்க. ಪದ್ಮಾಗುರು ಏನೋ ಹೇಳಿದ್ರು, ಅದು ಏನು ಹೇಳಿದ್ರು, ಪಾಸ್ಟರ್ ಕುಳ್ಳಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. சொன்னார், ಅವ್ರು ಹೇಳಿದರು, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு அப்படி. ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. எல்லாருடைய ஜெபம் கண்டிப்பா எனக்கு தேவை. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬೇಕಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாருமே ஜெபிக்க ஆசைப்படுறீங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆಸೆ ಪಡುವಿರಿ. நான் சற்று பலவீனமா இருக்க அவருக்கு தெரியும். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಬಲಹೀನತೆ ಇರುವುದು ಅವರಿಗೆ ஆகவே தான் உங்களுக்காக நாங்க எல்லா எல்டர்ஸ் வந்து ஜெபிக்கணும்னு சொன்னாரு. ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಹಿರಿಯರು ಬಂದು எல்டர்ஸ் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ಹಿರಿಯರು ಅಲ್ಲಲ್ಲಿ இருக்கிற ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ. இடத்துல நீங்க நின்று கொள்ளுங்க. ನೀವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ
ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ, எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். ನೀವು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರಿಗಾಗಿ இதுவரை ಸ್ತೋತ್ರ. நடத்தி வந்தீ, ಈ ತನಕ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿ, அவருக்கு நல்ல சரீர சுகபலனை ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಶರೀರ ಸೌಖ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கேட்போம் கர்த்தரிடத்தில். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ತಂದೆಯೇ, எங்கள் ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அவருக்கு நல்ல சுக பலனை நீர் தாரும். ಒಳ್ಳೆಯ ಸುಖ ಬಲವನ್ನು சுகத்தையும் ಅನುಗ್ರಹಿಸು. பலத்தையும் நீர் தாரும். ಸುಖವನ್ನು ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எல்லா பலவீனங்களை எடுத்து போடு. ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೀಗಿಸು. உம்முடைய சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. ನಿಮ್ಮ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡು ಕರ್ತನೇ. ஊழியக்காரருடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவன். ಸೇವಕರ ಸೌಖ್ಯವನ್ನು ಇಚ್ಛಿಸುವ ದೇವರು. சாட்சியாய் எடுத்து நிறுத்தும். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸು. சாட்சியாய் எடுத்து நிறுத்தும். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸು. அதே நேரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ இந்த ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஊழியத்திலே எங்களை மூப்பர்களாக, ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ஊழியக்காரர்களாக, ಹಿರಿಯರಾಗಿ, ಸೇವಕರಾಗಿ, உதவி செய்கிறவர்களாய் வைத்திருக்கிறீர். ಸಹ ಸೇವಕರಾಗಿಟ್ಟಿದ್ದೀವಿ. நாங்கள் ஆரோனும் ஊரை போல ನಾವು ಆರೋನ್ ಊರಿನ ಹಾಗೆ அவருக்கு நாங்கள் தோள் கொடுக்கிறவர்களா. ಅವರಿಗೆ ನಾವು ತೋಳು எங்களையும் நீர் ஆசீர்வதியும். ನಮ್ಮನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸು. எங்களை நீர் ஆசீர்வதியும். ನಮ್ಮನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸು. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ದೇವರ ಆ ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்து. ಘನಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ನಿಮಗೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உபவாச கூட்டத்தின் ஜெபம் நம்முடைய சபையில் உள்ள ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காக, மூப்பர்களுடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுடைய பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக என்ன செய்யணும்? இன்றைக்கு கேட்ட இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி, ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி இப்படி ஒரு நாளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கலந்து கொள்வோம். ஹவுஸ் விசிட்டிங் ದೇವಿನಗರ್, ಎ ಗ್ರೂಪ್ ದೇವಿನಗರ್ ಲೊಟಹುಲಹಳ್ಳಿ, ಗ್ರೂಪ್ ಸಿ ತಿಂಡ್ಲು ಮುನೀಶ್ವರ ಲೇಔಟ್, ಗ್ರೂಪ್ ಡಿ ನಂದಿನಿ ಲೇಔಟ್ ಲಕ್ಷ್ಮೀ ದೇವಿ ನಗರ ಪೀನಯ್ಯ ರಾಜಗೋಪಾಲ್ ನಗರ್, ಗ್ರೂಪ್ ಹೈಚ್ ಸಿದಿಲ್ಕಟ್ಟ ಚಿಕ್ಬಳ್ಳಾಪುರ್. ಕತ್ತರಮೆ ಆಶೀರ್ವದಿಪಾರ್. ಆಮೆನ್. பி.கே. நகர் அந்த சுற்றுப்பகுதி, குரூப் பி.